அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த ஆனி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரி பலன்களை கிரகங்களால் பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்கு மாதம் 11வது வீட்டில் லக்னம் போகும்போது பிறகுது. ராசிநாதன் செவ்வாய் ஆரம்பத்தில் உங்களுடைய 6ஆம் வீட்டிலேயே இருக்கார். 6ஆம் வீட்டிலேருந்து உங்கள் லக்னத்தை பார்த்துருக்கார். மாதத்தினுடைய 2வது வாரத்தில் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். இது ஒரு சக்ஸஸான அமைப்பு. நீண்ட நாளைய ஆசைகள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. பழைய கடன்கள் அடைபட்டு புதிய கடன்கள் கிடைக்கும். ஒரு டாப்அப் லோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. நண்பர்கள் வீடு வாங்குவாங்க. நீங்கள் சொத்து வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துருக்கு. உங்கள் நண்பரும் இந்த சமயத்தில் சேர்ந்து அந்த மாதிரி வாங்குவார். 2 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் கிடைக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு மனை சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். குரு 2க்கும் 5க்கும் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். புனித யாத்திரை உண்டாகும். நீண்ட தூரம் நான் காசியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும், அயோத்தி போயிட்டு வரணும் அப்படின்னு நீண்ட நாளாக ஒருத்தர் கனவில் இருப்பார்னா இந்த மாதம் அது நிச்சயமாக நடக்கும். அரசு வழியினால் நடக்கக்கூடிய செயல்களில் சற்று தாமதம் இருக்குது. ஒரு அரசாங்கத்தில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வேண்டாம். ஏன்னா உங்கள் மேலதிகாரியே மாற்றப்பட போகிறார். அவரே மாறுவார், அவரே இடம் மாறுவார். ஸோ நீங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். அப்படி காத்தீங்கன்னா அந்த இடம் மாற்றத்துக்கு பிறகு நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் இருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கலாம். நண்பர்களோடு சேர்ந்து பிரயாணம், அந்த மாதிரி நீங்கள் புனித யாத்திரை போகும்போது உங்கள் நண்பர் சொல்லுவார், நானும் வரேன், எனக்கும் டிக்கெட் போடுங்க, வரேன் அப்படிம்பார். அப்போ நண்பர்களோடு சேர்ந்து புனித யாத்திரைகள்லாம் கிடைக்கும். இத்தனை நாளாக 4ல் ராகு இருக்கார், 4 கூட ஒரு 5ல் இருக்கார். ரிக்ஷசந்தின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். அப்போ தாய் வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள், மன கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதம் தீந்துடும். ஏன்னா அந்த குரு போய் அந்த சனியை பார்த்துடுறார். ஆகவே உங்களுக்கு தாய் வழி சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் தரும். ஏதாவது தாய் வழியிலிருந்து வரக்கூடிய பூர்வீகமான சொத்துக்களில் ஷேரிங் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸாக நடக்கும். மாதத்தினுடைய முன்பகுதி சற்றே மந்தமாக இருந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதி பெரிய அளவுக்கு வளர்ச்சியை தரும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் திட்டமிட்டிங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடல் நலம், உஷ்ணம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில். அதனால் குளிர்ச்சியான பொருளை தவிருங்க. குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்றதுனாலையும் உடலில் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் மாதத்தினுடைய துவக்கத்திலே செவ்வாய் இருக்கார். அப்போ வயிறு சம்மந்தமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தவிர்க்கலாம். ஜாக்பாட் யாருக்கு இந்த மாதம் யார் அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறப்போகிறா? இன்சூரன்ஸ் சம்மந்தமான தொழிலில் உள்ளவங்க, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கு ஜாக்பாட் இந்த மாதம். கல்வி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த 3 கேட்டகரிஸ் இந்த மாதத்தில் சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம்? செவ்வாய் ரிஷப ராசியிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துருக்கார். ஆக முருகன் வழிபாடு எங்கே உங்களுக்கு அருகாமையில் முருகனுடைய இடம் இருக்கோ, ஏன்னா 9ஆம் வீட்லேயும் குரு இருக்கார். அதனால் அப்பாவுக்கே மந்திரம் சொன்னவர், அவரை போய் வழிபடுங்க. மலையில் உள்ள முருகன் வழிபாடு, ஏதாவது கடல் அந்த மாதிரி அருகில் உள்ள, இப்போ திருச்செந்தூர் கடலுக்கு அருகாமையில் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஒரு குளத்துக்கு அருகில் ஒரு முருகன் இருப்பார்னா அவரை போய் வழிபடுங்க. திருச்செந்தூரே போகணுங்கிறது கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. ஒரு சுனை மாறு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மலையில் ஒரு சின்ன முருகன் இருக்காருன்னு அங்கே போய் வழிபட்டு வாங்க. இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை முருகன் உங்களுக்கு தருவார். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் பயன்படுத்துங்க. சந்தன நிறம் பயன்படுத்துறது வழியாக இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்கள் அதிர்ஷ்டத்தை பெறலாம். ஆக இந்த மாதத்தில் மேற்கண்ட பரிகாரங்களையும் நிறங்களையும் பயன்படுத்தி வெற்றியாக இருங்க. வாழ்க வளமுடன்.